Hi friends, welcome to Jessie's cookbook. இன்னைக்கு சென்னா மசாலா செய்யலாம். அதுக்கு 1/4 கிலோ வெள்ளைக்கடலை நம்ம நல்லா வாஷ் பண்ணி நைட்டு ஃபுல்லாக ஊற விடலாம். மார்னிங் நம்ம குக்கரில் 5 விசில் வச்சு வேக வைக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கணும். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு பீஸ் இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுடலாம். 10 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுடலாம். 3 காஷ்மீரி மிளகாய் போட்டுடலாம். 10 கேஷ்நட் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் மீட் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள் போட்டு நல்லா வணக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணி அது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ஜீரகம், பட்டை, பே லீஃப் ஒன்று போட்டுக்கலாம். நல்லா வணக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நம்ம அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாம். நம்ம வேக வச்ச கடலை 5 விசில் வச்சு வேக வச்சு நல்லா வெந்திருக்கு. அதை இதில் போட்டுடலாம். நம்ம கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கு தேவையான சால்ட்டு எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 1/4 கப் ஃப்ரெஷ் யோகர்ட் போட்டுடலாம். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி தூவி விட்டுடலாம். கொரியாண்டர் லீஃப் கொஞ்சம் போட்டுடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுக்கலாம். நம்மளோட சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.